ஹலோ மக்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏதோ ஒரு உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன பண்ணுறது என்ன செய்யறது அப்படின்னு தெரியலன்னா நீங்கள் அது கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தும் வந்து அதுக்கு நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் முகவரி டிபார்ட்மெண்ட், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் செல் அப்படின்னு சொல்கிற அந்த வெப்சைட்டை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் செல்னு கூகுளில் அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் போய்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முகவரி டிபார்ட்மெண்ட்டு அதில் போய்ட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம். அதுக்கு ஆப்பும் இருக்குது, அந்த ஆப்புமே நீங்கள் வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியாக இதை யூஸ் பண்ணுற மாதிரி தான் வச்சுருக்குறாங்க. ரொம்ப டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லாகின் பண்ண தேவை கிடையாது. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய செல் நம்பர் போட்டு ஓடிபி போட்டாலே போதும். தமிழ்லேயும் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணணும்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிபி போட்டு செல் நம்பர் போட்டு ஓடிபி போட்டு எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்டெப்பு தான் இருக்குது. உங்களோட கம்ப்ளைண்ட்டை நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் பண்ணுறது, அதை வந்து ட்ராக் பண்ணுறது, இவ்வளோ தான் அதில் வேலை. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நீங்கள் இருந்தாலும் சரி இல்லாட்டினாலும் சரி ஒரு மொபைல் நம்பர் போட்டு இதில் லாகின் பண்ணிக்க முடியும். ஓடிபி மட்டும்தான், ஜஸ்ட்டு வேறு எந்த டீட்டெயிலும் தேவைப்படாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் கிரீவ்னஸ் அப்படிங்கிறது உங்களுடைய இதை ட்ராக் பண்ணி பார்க்குறது, கம்ப்ளைண்ட் கொடுத்ததை. ஃபைல் ஏ கிரீவ்னஸ் அப்படின்னா கம்ப்ளைண்ட்டை க்ரியேட் பண்ணுறது, ஒரு கம்ப்ளைண்ட்டை உருவாக்குறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர் லாகின், இது உங்களுக்கு வராது. கீழே என்ன சொல்லியிருக்காங்க, எப்படி ஹவு டு யூஸ் திஸ் த சிஎம் ஹெல்ப்லைன் நம்பர், அதாவது லாகின் பண்ணணும், உங்களோட கம்ப்ளைண்ட் என்னங்கிறத பதிவு பண்ணி அதை சப்மிட் பண்ணணும், லாகின் பண்ணணும், பதிவு பண்ணணும், அதை முழுசாக கம்ப்ளீட் பண்ணணும். அதுதான் முக்கியமான விஷயம். அதை ட்ராக் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து அதில் டீட்டெயிலெலாம் அடிச்சுட்டு அதை அப்படியே சப்மிட் பண்ணாமல் போயிட்டீங்கன்னா அது உங்களுக்கு கேன்சல் ஆகிடும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு நான் ஏதாவது ஒன்று எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் காட்டுறேன். இப்போ இதில் லாகின் பண்ணிவிட்டு வந்தாச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் ஏ கிரீவ்னஸ் அதில் போயிடணும். ஏன்னா வந்து நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி. இதில் போனீங்க அப்படின்னா இதில் ஃபுல் டீட்டெயிலெலாம் வரும் என்னென்ன அப்படிங்கிறது. உங்களோட அட்ரஸை ஃபுல்லாக டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு உங்களோட ஜெண்டர் மேலா ஃபீமேலா அதை டைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஊனமுற்றோராக இருந்தால் அதுக்கு அதாவது முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் அதை வந்து கொடுத்துருக்குறாங்க. ஊனமுற்றோரா அப்படிங்கிறத கேள்வி கேட்குறாங்க. ஸோ ஊனமுற்றோர்னா ஊனமுற்றோர் கொடுத்துருங்க. நீங்கள் பப்ளிக்காக இண்டிவிஜுவலாக பப்ளிக், ஓகேவா, இல்லை தனிநபராக இருந்ததுன்னா தனிநபர் இண்டிவிஜுவல் அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்கலாம். பப்ளிக்னே கொடுத்துக்கோங்க, ஏன்னா நீங்கள் பப்ளிக், அவ்வளோதான். இப்போ இதில் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் உங்கள் பிரச்சனை என்ன அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். தமிழோ இங்கிலீஷோ டைப் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இல்லை நான் ஒரு லெட்டர் மாதிரி எழுதி வச்சுருக்கேன் பேப்பரில், என்னால் இதில் டைப்லாம் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். இதில் வந்து போயிட்டு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டு, எந்த கவர்மெண்ட்டை பற்றி நீங்கள் குறை சொல்கிறீங்க. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டா, அனிமல் ஹஸ்பண்டரியா, கோஆப்ரேட்டிவ் ஃபுட்டா, கமர்ஷியல் எனர்ஜி டிபார்ட்மெண்ட்டா, எனர்ஜினா இபி, ஃபினான்சியல் டிபார்ட்மெண்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு இதில் எந்த டிபார்ட்மெண்ட்டுமே வரல அப்படின்னா நீங்கள் சொல்கிற டிபார்ட்மெண்ட்டு இதில் வரல அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது இருக்கும். பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட்டு, அது பிடபிள்யூடி. பப்ளிக் டிபார்ட்மெண்ட்டுன்னு இருக்கு பாருங்க, பப்ளிக் டிபார்ட்மெண்ட் அதை கொடுத்துருங்க. வேறு வழி இல்லை. ஏன்னா வந்து நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட்டு சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட் அதில் வரல, பப்ளிக் டிபார்ட்மெண்ட்டுன்னு கொடுத்துருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் பாடியா அப்படின்னு கேட்குறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாவட்டம், சாரி லோக்கல் பாடி. நான் செல்லில் காட்டுறேன், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதில் வந்து லோக்கல் பாடினா லோக்கல் பாடியில் எந்த ஆப்ஷனும் வரல, பரவாயில்ல, அதை அப்படியே விட்டுருங்க. கிரீவ்னஸ் இதில் போய்ட்டு எதை பற்றி அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போ சிட்டிசன் ரெஃப்யூஸ், இல்லைனா வந்து கம்ப்ளைண்ட் ஆன் ஆஃபீஸர் பப்ளிக், ஏதோ ஒரு ஆஃபீஸர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னா அந்த மாதிரி
கொடுத்துக்கலாம். அதில் உள்ள ஆஃபீஸர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னா அது மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் கிளைமுக்காக பாலிசி மேட்ரு, போலீஸ் ப்ரொடெக்ஷனு, பாதுகாப்பு கொடுக்கல, போலீஸ் வெரிஃபிகேஷன் பண்ணலை, இல்லை அதர் பெட்டிஷன், டெக்ஸ்கோ அதர் பெட்டிஷன்ஸு, அந்த மாதிரி நீங்கள் வந்து ஃப்ரீடம் ஃபைட்ரு, அதாவது சுதந்திர தியாகி, அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். எம்ப்ளாயி கிரீவ்னஸ்ஸு அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா கம்ப்ளைண்ட் ஆன் ஆஃபீஸர் பப்ளிக் அப்படி கொடுத்துக்கலாம். இல்லை அதில் நீங்கள் சம்மந்தப்பட்ட இது வரல அப்படின்னா கொடுத்துட்டு டிஸ்ட்ரிக்கு அரியலூர் மாவட்டம், அப்புறம் சப் டிஸ்ட்ரிக்கு என்னவோ அது கொடுத்துக்கோங்க. அதில் என்ன சப் டிஸ்ட்ரிக் வரப்போகுது? தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ்மேன் கார்பரேஷன், நான் ரெசிடென்ஷியல் தமிழ்ஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ்மேனு, கமிஷனரேட் வெல்ஃபேர், கமிஷனரேட் ஆஃப் ரீஹாபிலிட்டேஷன் அண்ட் வெல்ஃபேர், தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ்மேன், நான் ரெசிடென்ட்டு தமிழ்ஸ். ஸோ நான் ரெசிடென்ட்டு தமிழ்ஸ் வராது. ஸோ வேறு வழி இல்லை, நம்ம ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாகணும், அதை நீங்கள் சேர்த்துக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் என்ன தொகுதி? அரியலூர். அதாவது உங்களோட கம்ப்ளைண்ட் வந்து சம்மந்தமே இல்லாத, அதாவது நீங்கள் என்ன சொல்ல வரீங்களோ அதுக்கு சம்மந்தமாக அங்கே இல்லை அப்படின்னா பரவாயில்ல, நீங்கள் எதையாவது போட்டு கம்ப்ளைண்ட்டை ரேஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் அவங்க சரி பண்ணிக்குவாங்க. இது எது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறத அவங்க சரி பண்ணிக்குவாங்க. அதனால் கம்ப்ளைண்ட் நீங்கள் கொடுக்கறது மட்டும்தான் வேலையை ஒழிய, அது எது சம்மந்தமான கம்ப்ளைண்ட்டுங்கிறது நீங்கள் கீழே லெட்டர் இணைச்சிருப்பீங்க, அதுலேருந்து இது பண்ணிக்குவாங்க. ஸோ வந்து வில்லேஜ் பஞ்சாயத்து, கிராம பஞ்சாயத்து என்னன்னு கேட்குறாங்க. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அதில் எதுவும் வரல, ஆப்ஷன் வரல. ஸோ அதை விட்டுருங்க. பப்ளிக் ரீஜியன் திருச்சின்னு அதிலே இருக்குது, அப்போ அதை விட்டுருங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா செலக்டிவ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் எபோ. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சப்ஜெக்ட் என்னன்னு கொடுத்துருங்க. சப்ஜெக்ட்னால் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஓஏபி வரல, இப்போது ஓஏபி இஷ்யூ. ஸோ எனக்கு என்னோடய விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட் எடுத்துக்க மாட்டுறாங்க ஸ்டேஷனில். ஸோ வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் இஷ்யூ அப்படின்னு போட்டிருக்காங்க. நாட் டேக்கன் மை கம்ப்ளைண்ட் அப்படின்ட்டு. ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் இதில் கொடுத்ததெல்லாம் கூட பெரிய விஷயம் இல்லை. இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணணும், சிஎம் செல்லுக்கு இதை நீங்கள் உங்களுடைய விஷயத்தை நீங்கள் சொல்லணும், அனுப்பணும் அப்படிங்கிறது தான் விஷயம். இந்த கீழே வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் ஃபைல்னு இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள் அட்டாச் ஃபைல்னு. அதுதான் இந்த இடம் இருக்குது பாருங்கள், இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் மேலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன சொல்ல வரீங்களோ அதுக்கு உண்டான ஆப்ஷன் அங்கே இல்லைனாலும் இந்த அட்டாச் ஃபைல்னு இருக்கிறதுல நீங்கள் ஒரு லெட்டரை எழுதி வச்சுருப்பீங்க. அந்த லெட்டரை மட்டும் வாட்ஸ்அப் மூலயமா உங்கள் செல்லுக்கு கொண்டு வந்து அட்டாச் ஃபைல்னு கொடுத்து, அந்த ஃபைல் எங்கே இருக்கோ அதை நீங்கள் எடுத்துகிட்டு இதில் அட்டாச் பண்ணி சப்மிட் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு கம்ப்ளைண்ட் நம்பர் வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அவங்க தீர்வு சொல்லியே தான் ஆகணும். நீங்கள் தப்பாக கூட பதிவு பண்ணால் கூட, மற்ற விஷயங்கள் பதிவு பண்ணால் கூட நீங்கள் கையால் ஒரு கம்ப்ளைண்ட் எழுதிருப்பீங்க. அதை பார்த்து எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இதை அனுப்பணும், என்ன சொல்ல வரீங்க, இது எது சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கிறத அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புனா உங்கள் பிரச்சனை தீருமோ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. ஸோ இது ரொம்ப ஈஸியான விஷயம். இது இல்லாமல் இன்னும் ஒரு வழி இருக்குது. 1100 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணால் போதும். இமெயிலும் பண்ணலாம். இந்த நம்பருக்கு கால் பண்ணால் கூட உங்களால் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண முடியலன்னா அவங்களால கம்ப்ளைண்ட் எடுத்துப்பாங்க. அதில் நீங்கள் எழுத்துப்பூர்வமாக எதுவும் கொடுக்க முடியாது. இதில் நீங்கள் எழுத்துப்பூர்வமாக லெட்டர் மாதிரியே கொடுக்கலாம். ஸோ 1100 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி கூட உங்களோட விஷயத்தை நீங்கள் சொல்லலாம். ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனையாவோ இல்லை உங்களோட விஷயங்கள் எதுவும் தீர்க்கப்படலையோ அதை நீங்கள் இதுக்கு ஃபார்வர்ட் பண்ணலாம். அதுக்கு உண்டான இது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இதை பார்த்து தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. கம்ப்ளைண்ட் பண்ணுறது மட்டும்தான் இதில் விஷயம். நீங்கள் எப்படி பண்ணுறீங்கிறது கிடையாது. நீங்கள் அட்டாச் பண்ணுற லெட்டரில் தான் உங்களோட விஷயம் எல்லாமே இருக்குது. ஓகே, தேங்க்யூ.